ஓம் குருவே நம. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 4ஆம் வீடு, அந்த 4ஆம் வீட்டில் இருக்கிற பர்டிகுலர் கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த தெய்வத்தை வணங்குறதுன்னு ஒரு டாபிக். இப்போது 4ஆம் வீடுன்றது வந்து ஒரு டைரக்ஷன். இது வந்து ஃபிசிக்கல் டைரக்ஷன் மாத்திரம் இல்லை, உங்களோட வந்து கார்மிக் டைரக்ஷன் எல்லாமே. ஒரு என்ன கர்மா, எப்படி உங்களுக்கு என்ன கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் துர்க் ஸ்தானம், உங்களோட ப்ரொடெக்ஷன் கூட. ஸோ இந்த 4ஆம் வீடு வந்து வணங்க வேண்டிய கடவுள் வந்து காடஸ், அதாவது ஃபீமேல் டைட்டியாக இருந்தால் கரெக்டு. சரி, இன்றைக்கி வந்து சூரியனோட அமைப்பு அங்கே இருந்ததுன்னா எப்படின்றத பார்ப்போம். தீபலக்ஷ்மி, இந்த சவுத் இந்தியாவில் வந்து பாவை விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு தீபம் ஏந்திருக்கிற மாதிரி ஒரு பெண் அப்படி நிற்கிற மாதிரி விளக்கு இருக்கும். நல்ல அதை வந்து ஒரு பேர், ஒரு ஜோடியாக வாங்கி நீங்கள் அதை ஏற்றி வைங்க. உங்களோட பிஸ்னஸ் இடத்துல, ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்டில் இந்த மாதிரி வைக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சூரியனை ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை தரும். நன்றி, வணக்கம்.